தேவி மகாத்மியத்தில் 12வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். தேவி மகாத்மியத்தில் 12வது அத்தியாயம் அப்படிங்கிறது உத்தம சரிதத்தில் 8வது அத்தியாயம். உத்தம சரிதத்தில் 7வது அத்தியாயமான தேவி மகாத்மியத்தில் 11வது அத்தியாயமான நாராயணி ஸ்துதியை முடிச்சுட்டு இப்போ தேவி மகாத்மியத்தில் 12வது அத்தியாயமாக இருக்கிற உத்தம சரிதத்தில் 8வது அத்தியாயமாக இருக்கிற ஃபலஸ்ருதியை பார்க்குறோம். தேவியே இந்த ஃபலஸ்ருதியை சொல்லறா தேவர்கள்கிட்ட. அதையாக்கும் இங்க சுமேதசு மகர்ஷி சுரத மகாராஜாக்கும் வைசியனுக்கும் வர்ணிக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா அத்தியாயங்களிலையும் இருக்கிற மாதிரி இந்த அத்தியாயத்திலையும் ஃபலஸ்ருதி அப்படிங்கிறது தியான ஸ்லோகத்தோடு கூடிட்டு ஆரம்பிக்கப்படுறது. ஓம் வித்யுத் தாம சமப்பிரபாம் வித்யுத்தாம சமப்பிரபாம் சமப்பிரபாம் மிருகபதி ஸ்கந்தஸ்திதாம் பீஷணாம் வித்யுத்தாம சமப்பிரபாம் மிருகபதி ஸ்கந்தஸ்திதாம் பீஷணாம் கன்யாபிஹி கரவால கேட விலசது ஹஸ்தாபிஹி ஆசேவிதாம் ஹஸ்தைஹி சக்ர கதா அசி கேட விஷிகான் சாபம் குணம் தர்ஜனீம் பிப்ராணாம் அனலாத்மிகாம் சசிதராம் துர்காம் திரிநேத்ராம் பஜே. ஓம் வித்யுத்தாம சமப்பிரபாம் மிருகபதி ஸ்கந்தஸ்திதாம் பீஷணாம் கன்யாபி கரவால கேட விலசத் ஹஸ்தாபிராசேவிதாம் ஹஸ்தை சக்ரகதாசி கேட விஷிகாம் சாபம் குணம் தர்ஜனே பிப்ராணாமனலாத்மிகாம் சசிதராம் துர்காம் திரிநேத்ராம் பஜே. மின்னல் கொடி மாதிரி ஜொலிச்சு நிற்கிற தேவி வித்யுத்தாம சமப்பிரபாம். மின்னல் கொடி மாதிரி தேவி ஜொலிச்சு நிற்கிறா. மிருகபதி சொன்ன சிங்கம். மிருகபதி ஸ்கந்தஸ்திதாம் சிங்கத்துக்கு மேல சிங்கத்தோட முதுகுல ஏறி உட்கார்ந்து இருக்கிற தேவி. பீஷணாம் சத்ருக்களையெல்லாம் பயமுறுத்துற தேவி. தேவியோட கையில நிறைய ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு. அந்த ஆயுதங்களெல்லாம் இருக்கிற தேவிய கன்யாபிஹி ஆசேவிதாம் தேவியோடு கூட நிற்கிற சேவகர்களாயிருக்கிற கன்யகமார் எல்லாரும் தேவிய சேவிக்கிறா. கன்யாபி கரவால கேட விலசத் ஹஸ்தாபிராசேவிதாம் தேவியோட கையில 8 ஆயுதங்கள் இருக்கு. ஹஸ்தைஹி கைகளில இருக்கிற ஆயுதங்கள் சொல்லப்படுறது. சக்கரம், கதை, வாள், பரிஜை,
விஷிகான், சாபம், பாசம், தர்ஜனி. தர்ஜனி அப்படிங்கிறது முத்திரையாக்கும், விரலால காட்டுற முத்திரை. அப்படி 7 ஆயுதங்களும் தர்ஜனி முத்திரையும் சேர்த்து 8 விஷயங்களாக்கும் தேவியோட கையில இருக்கு. அசீச்சனன வாழ், கேடம் சனன பரிஜை, விஷிகான் அஸ்திரம், சாபம்னா வில்லு. அதே மாதிரி கயறு வச்சுட்டு இருக்கா கையில, தர்ஜனி முத்திரையும் இருக்கு. இப்படி இருக்கிற தேவிய, இதெல்லாம் பிப்ராணாம் தரிச்சுட்டு இருக்கிற தேவிய, அனலாத்மிகாம் அக்னி ஸ்வரூபமா இருக்கிற தேவிய, சசிதராம் சந்திரக்கலை சூடின்னு இருக்கிற தேவிய, துர்காம் துர்கா தேவிய, திரிநேத்ராம் 3 கண்கள் இருக்கிற துர்கா தேவிய, அகம்பஜே நான் பஜிக்கிறேன். ஓம் வித்யுத்தாம சமப்ரபாம் மிருகபதி ஸ்கந்தஸ்திதாம் பீஷணா கன்யாபிகரவால கேட விலசத் ஹஸ்தாபிராசேவிதாம் ஹஸ்தை சக்ரகதாசி கேட விஷிகாம் சாபம் குணம் தர்ஜனே பிப்ராணாமனலாத்மிகாம் சசிதராம் துர்காம் திரிநேத்ராம் பஜே. 12வது அத்தியாயம். 11வது அத்தியாயத்துல தேவி தேவர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு தைரியமா இருக்க சொன்னா, அதையாக்கும் பார்த்தோம். தேவர்களுக்கு அனுகிரகம் கொடுக்கறா. இப்ப 12வது அத்தியாயத்துல தேவி சொன்ன விஷயங்களை சுமேதஸ் மகர்ஷியாக்கும் சுரத மகாராஜாவுக்கும் வைசியனுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். தேவியோட வசனத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்ற மாதிரியாக்கும் இங்க தேவி உவாஜா அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. தேவியே டைரக்ட் ஆயிட்டு தேவர்களுக்கு உச்சிதமான விஷயங்களை சொன்னா. அதாக்கும் இங்க சொல்லப்படுறது. 12வது அத்தியாயம் 1வது ஸ்லோகம். ஏபிஹி ஸ்தவைஹி ச மாம் நித்யம் ஸ்தோஷ்யதே யஹ சமாஹிதஹ தஸ்ய அஹம் சகலாம் பாதாம் நாசயிஷ்யாமி அசம்சயம். ஏபிஸ்தவைश्च மாம் நித்யம் ஸ்தோஷ்யதே யஹ சமாஹிதஹ தஸ்யாஹம் சகலாம் பாதாம் நாசயிஷ்யாமி அசம்சயம். அதுக்கப்புறமா தேவி தன்னோட பக்தர்களான தேவர்களும் முனிகளும் எல்லாம் ஸ்துதிச்ச கீர்த்தனங்களில ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு தேவி மகாத்மிய ஸ்தோத்திர மகாத்மியத்தை இப்படி விவரிக்கிறா. கான்சென்ட்ரேஷனோடு கூடிட்டு என்ன டெய்லி மனசுல நினைச்சுண்டு இந்த ஸ்துதிகளால ஸ்துதிச்சானா அவனுக்கு உண்டாகிற எல்லாவித கஷ்டங்களும் இல்லாம பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. யஹா சமாஹிதஹா ஆராக்குமோ கான்சென்ட்ரேஷன் ஆயிட்டு ஏபிஹி ஸ்தவைஹி ஜ இந்த ஸ்தோத்திரங்களால நித்தியம் மாம் ஸ்தோஷ்யதே என்ன டெய்லி ஸ்துதிக்கிறாளோ தஸ்ய சகலாம் பாதாம் அவனுடைய எல்லாவித கஷ்டங்களையும், மன கஷ்டம் சரீர கஷ்டம் இப்படி இருக்கிற எல்லாம், அகம் நாசயிஷ்யாமி நான் இல்லாம பண்ணிடுவேன், அசம்சயம் இது உறுதி.
இந்த பிராராப்தத்துல பிரகிருதி அப்படிங்கிற கடலில, இந்த பிரகிருதியத்தான் இந்த சம்சாரம்னு சொல்றது, சம்சார கடலில தத்தளிக்கிறவாளுக்கு அவளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி மோட்சத்துக்கான வழி கொடுப்பேன் அப்படின்னு தேவி சொல்றா. 2வது ஸ்லோகம், 3வது ஸ்லோகம், 4வது ஸ்லோகம், இந்த 3 ஸ்லோகங்களையும் சேர்த்தி அர்த்தத்தை பார்க்கறது தான் அந்த அர்த்தத்துக்கு ஒரு பூர்ணதை வரும். அப்படிங்கிறதுனால 3 ஸ்லோகங்களையும் சேர்த்தி பார்க்கிறோம். மதுகைடபநாசம் ச மகிஷாசுரகாதனம் கீர்த்தயிஷ்யந்தி யே தத்வத் வதம் शुम्भनिशुम्भयोः अष्टम्यां च चतुर्दश्यां नवम्यां च एकचेतसः श्रोष्यन्ति च एव ये भक्त्याः मम माहात्म्यम् उत्तमम्. இப்ப பார்த்தது 3வது ஸ்லோகம். அடுத்தது 4வது ஸ்லோகம். न तेषां दुष्कृतं किञ्चित् दुष्कृतोक्ताः न च आपदः न भविष्यति दारिद्र्यं न च एव इष्टवियोजनम्. मधुकैडबनाशं च महिषासुरघातनं कीर्तयिष्यन्ति ये तद्वद् वदं शुम्भनिशुम्भयोः अष्टम्यां च चतुर्दश्यां नवम्यां चैकचेतसा श्रोष्यन्ति चैव ये भक्त्या मम माहात्म्यमुत्तमम्. न तेषां दुष्कृतं किञ्चित् दुष्कृतोत्तान्न चापद न भविष्यति दारिद्र्यं न चैवेष्टवियोजनम्. என்னோட அவதாரங்கள் தமோகுணம், ரஜோகுணம், சத்குணம் இப்படி இருக்கிற குணங்களை பேஸ் பண்ணிட்டாக்கும் உள்ளது. ஏதாவது ஒரு குணத்தை ஸ்வீகரிக்காக்கி அவதாரம் எடுக்க முடியாது. தமோகுண பிரதானமா இருக்கிற மதுகைடபர்கள் அப்படிங்கிற அசுரர்களோடு நிகிரகத்துக்காயிட்டு அவதரிச்சு രാജസ ആവിർഭാവമായിട്ട് മഹിഷാസുര മർദ്ദനം, സാത്വിക ആവിർഭാവമായിട്ട് ശുംഭനിശുംഭ നിഗ്രഹം இப்படின்னு ഓരോ അവതാരത്തെയും അവതാര കഥകളെയും അവതാര മഹാത്മ്യത്തെയും ഡെയിലി കീർത്തിக்கிறது ഉത്തമം. ராஜச ஆவிர்பாவம் அப்படிங்கிறது ரஜோகுணம் இருக்கிற பிரம்மாவோடு சக்தி ரூபம், பிராமியா இருக்கிற சக்தி. அதே மாதிரி சத்குண அவதாரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவோடு சக்தி ஸ்வரூபமாய் இருக்கிற வைஷ்ணவி அவதாரம். இப்படி இருக்கிற அவதார கதைகள். அதே மாதிரி ரஜோகுணம், சிருஷ்டிக்கு ரஜோகுணம் அப்படிங்கிறது மஸ்ட். லக்ஷ்மி தேவி சாத்விகமாய் இருக்கிற மகாவிஷ்ணுவோடு பத்னியாக்கும். அதே மாதிரியே
பிரம்மா அவரோட சக்தி ஸ்வரூபமாக்கும் பிராமி தேவி. இப்படி இருக்கிற திரிமூர்த்திகளோடு 3 சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற அவதாரங்களை கீர்த்திக்கிறது நல்லது. அதுக்கு நிவர்த்தி இல்லாதவா அஷ்டமி நவமி சதுர்தசி இப்படி இருக்கிற திதிகளில பக்தியோட பாராயணம் செய்யறது நல்லது. நீ பாராயணம் செய்ய முடியலனா யாராதும் பாராயணம் செய்யறத கேட்டுன்னு இருக்கிறது நல்லது. இதெல்லாம் பாபங்களை இல்லாம பண்றதுக்காக்கும். நல்லது. ஏதாவது ஒரு சின்ன பாபமோ அதே மாதிரி பாபம் வழியா உண்டாகிற ஆபத்துகளோ ஒன்றும் அவளுக்கு சம்பவிக்காது. இஷ்டம் இருக்கிற பாரியா புத்திராதிகளோடு கூடிட்டு நண்பர்களோடு கூடிட்டு பொருள்களோடு கூடிட்டு அவளுக்கு வாழலாம். அவளெல்லாம் பிரிஞ்சிருக்க வேண்டின அவஸ்தை உண்டாகாது. அதனால என்னோட அவதார கதைகளை விஸ்தரிக்கிற இந்த தேவி மகாத்மியத்தை டெய்லி பாராயணம் செய்யணும் அப்படின்னு அம்பாள் சொல்றா. ஒரு செலவா மதுகைடப நாசம், மதுகைடபர்களோட நாசத்தையும் மகிஷாசுரகாதனம் மகிஷாசுரவதத்தையும் தத்வத் அதே மாதிரியே சும்பனிஷும்பயோகோ சும்பனிஷும்பர்களோடு வதம் ச கீர்த்தயிஷ்யந்தி வதத்தையும் கீர்த்திக்கிறதுக்கு ஆராலெல்லாம் முடியறதோ ஏகச்சேதசா அப்படி செய்ய முடியறவா கான்சன்ட்ரேஷன் ஆயிட்டு அஷ்டமியாம் ச சதுர்தஷ்யாம் ச நவமியாம் ச அஷ்டமீலியம் சதுர்தசீலியம் நவமீலியம் மம உத்தமம் மாஹாத்மியம் என்னோட உத்தமமான மாஹாத்மியத்தை பக்தியா ஸ்ரோஷ்யந்தி ச பக்தியோடு கூடி கேட்கணும். தேஷாம் அப்படி கேட்டானா அவளுக்கு துஷ்கிருதம் ந கிஞ்சிது கொஞ்சம் கூட பாபம் உண்டாகாது. துஷ்கிருதோர்த்தாக துஷ்கர்மத்திலேருந்து உண்டாகிற ஆபதா சன ஆபத்துகளும் உண்டாகாது. தாரித்யம் ந பவிஷ்யதி தாரித்யமும் உண்டாகிறதில்லை. இஷ்ட வியோஜனம்னா விருப்பப்பட்ட பந்துமித்ராதிகளோடோ விருப்பப்பட்ட பொருள்களோடோ ஒன்றும் வேறுபாடு உண்டாகிறதில்லை. அவளுக்கு என்னெல்லாம் ஆக்கிரகமோ அதெல்லாம் அவளுக்கு அனுபவிக்கலாம். பக்தர்கள் கிருஷ்ண சுக்ல பட்சங்களில் இருக்கிற அஷ்டமீலியும் நவமீலியும் சதுர்தசீலியும் பாராயணம் பண்ணணும். மதுகைடபநாசத்தையும் மகிஷாசுர வதத்தையும் அதே மாதிரியே சும்ப நிசும்பர்களோட வதத்தையும் பக்தியோடு கூடிட்டு கீர்த்திக்கணும். அப்படி கீர்த்திச்சானா அவளுக்கு என்னெல்லாம் ஆக்கிரகம் உண்டோ அதெல்லாத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். சர்வகாமப்பிரதமாயிருக்கிற என்னோட மகாத்மியத்தை பக்தியோடு கூடி கேட்கிறவாளுக்கு எந்தவித துரிதமும் உண்டாகாது. அவ ஏதாவது துஷ்கர்மங்கள் வாழ்க்கையில செஞ்சிருந்தாலோ போன ஜென்மங்களில செஞ்சிருந்தாலோ அதுலேருந்தெல்லாம் அவளுக்கு நிவர்த்தி கொடுப்பேன். அவளுக்கு எந்த ஆபத்தும் வராது. இந்த புண்ணிய கீர்த்தனங்களை கீர்த்திக்கிறதும் புண்ணிய கீர்த்தனங்களை கேட்கிறதும் செய்ய முடியறவாளுக்கு தாரித்யம் உண்டாகாது. அவளுக்கு பிரியமான புத்திராதிகளோடும் பிரியமான பந்துக்களோடு கூடிட்டும் தனாதிகளோடு கூடிட்டும் அவளுக்கு எப்பவும் சௌக்கியமா வாழலாம். 5வது ஸ்லோகம். சத்ருதஹ ந பயம் தஸ்ய தஸ்யுதஹ வா ந ராஜதஹ ந சஸ்திரானல தோயௌகால் சஸ்திர அனல தோயௌகால் கதாச்சித் சம்பவிஷ்யதி. ந சஸ்திர அனல தோய ஔகாத் கதாச்சித் சம்பவிஷ்யதி. சத்ருதோ ந பயம் தஸ்ய தஸ்யுதோ வா ந ராஜத
ந சஸ்திரானலதோ யோகாத் கதாசித் சம்பவிஷ்யதி. என்னோட மகாத்மியம் டெய்லி பாராயணம் செய்கிறவாளுக்கு சத்துருக்களிலேந்து பயம் உண்டாகாது, திருடர்களிலேந்தோ உபதிரவம் உண்டாகாது, ராஜாக்களிலேந்து உபதிரவம் உண்டாகாது, ஆயுதங்கள் அக்னி ஜலப்பிரவாகம் இதுலேருந்தொன்னும் உபதிரவங்கள் அவளை பாதிக்காது. தஸ்யா என்னோட பக்தனுக்கு சத்ருதா பயம்னா சத்ருக்களிலேந்துள்ள பயமில்லை, தஸ்யுதா ராஜதா வா திருடர்களிலேந்தோ ராஜாக்களிலேந்தோ உள்ள பயமும் நா இல்லை. சஸ்திர அனல தோய ஔகாத் சஸ்திரத்திலேந்தோ அக்னியிலேந்தோ ஜலப்பிரவாகத்திலேந்தோ உள்ள ஆயுதங்களிலேந்தோ உள்ள பயமொന്നും இல்லை. சஸ்திரம் ஜனன ஆயுதங்கள், ஆயுதத்திலேந்தோ அக்னியிலேந்தோ ஜலப்பிரவாகத்திலேந்தோ உள்ள பயமும் கதாச்சித் ந சம்பவிஷ்யதி ஒருபோதும் உண்டாகிறதில்லை. என்னோட மகாத்மியத்தை கீர்த்திக்கவோ கேட்கவோ செய்கிறவாளுக்கு சத்ருபாதை உண்டாகிறதில்லை, திருடன் துரோகிக்க மாட்டான், ராஜா பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார், ஆயுதங்களிலேந்தோ அக்னியிலேந்தோ தண்ணியிலேந்தோ எந்த பயமும் ஒருபோதும் சம்பவிக்காது. ஆறாவது ஸ்லோகம். தஸ்மாத் மம ஏதத் மாஹாத்மியம் படிதவ்யம் சமாஹிதைஹி ஸ்ரோதவ்யம் ச சதா பக்த்யா பரம் சொஸ்தியனம் மஹத். தஸ்மான் மமைதன் மாஹாத்மியம் படிதவ்யம் சமாஹிதைஹி ஸ்ரோதவ்யம் ச சதா பக்த்யா பரம் சொஸ்தியனம் மஹத். அதனால என்னோட இந்த சரிதம் மகாத்மியத்தை ரொம்ப கவனத்தோடு கூடிட்டு படிக்கணும், பக்தியோடு கூடிட்டு கேட்கணும். இந்த மகாத்மியம் ரொம்ப ரொம்ப மங்களகரமாக்கும், அதே மாதிரி மங்களங்களை உண்டாக்குறதாக்கும். அதனால டெய்லி பாராயணம் செய்யணும். தஸ்மாத் அதனால சமாஹிதைஹி கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு பரம் மகத் சிரேஷ்டமாயிட்டு மகத்தாயிட்டு சொஸ்தியனம் மங்களத்துக்கு மார்க்கமா இருக்கிற மம ஏதத் மகாத்மியம் என்னோட இந்த மகாத்மியத்தை பக்தியா பக்தியோடு கூடிட்டு சதா நித்தியவும் படிதவ்யம் ஸ்ரோதவ்யம் ச படிக்க வேண்டினதும் கேட்க வேண்டினதும் ஆக்கும். நினைச்ச விஷயங்களை எல்லாம் சாதிப்பிச்சு தர இந்த மகாத்மியம். இந்திரியங்களை ஜெயிச்சவா பகவல் பக்தர்கள், பகவல் தத்துவ ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவா, மோட்சத்தை ஆக்ரஹிக்கிறவா, இப்படின்னு எல்லாரும் இந்த தேவி மகாத்மியத்தை பக்தியோடு கூடிட்டு பஜிக்கவும் வேணும், படிக்கவும் வேணும், அடுத்த வாளுக்கு சொல்லி கொடுக்கவும் வேணும். ஏழாவது ஸ்லோகம். உபசர்கான் அசேஷான் து மகாமாரி சமுத்பவான் ததா த்ரிவிதம் உத்பாதம் மாஹாத்மியம் சமயேத் மம. உபசர்கான் அசேஷாம்ஸ்து மகாமாரி சமுத்பவான் ததா த்ரிவிதம் உத்பாதம் மாஹாத்மியம் சமயேன் மம. தேவியை சம்பந்திச்ச இந்த சரித மகாத்மியத்தால இருக்கிற பிரயோஜனத்தை தேவியே டீட்டெயிலா சொல்றா. மகாமாரிகளால உண்டாகிற உபதிரவங்கள் தீர்க்க முடியாத அளவுக்கு டீப்பா இருக்கிற நோய்கள் எல்லாம் இல்லாம பண்றதுக்கு இந்த தேவி மகாத்மியத்துக்கு எபிலிட்டி இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்ட கேஸு, இந்த நோய் குணமாகாது அப்படின்னு சொல்ல நோயெல்லாம் தேவி குணமாக்கிடுவள். அதே மாதிரி ஆத்தியாத்மிகம்
ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் இப்படி இருக்கிற எல்லா துக்கங்களையும் தேவி இல்லாம பண்ணிடுவள். மம மாஹாத்மியம் என்னோடு மாஹாத்மியம் மகாமாரி சமுத்பவான் மகாமாரி கூட்டங்களான அசேஷான் உபசர்கான் து எல்லா உபதிரவங்களையும் ததா த்ரிவிதம் அப்படியே 3 விதத்தில் இருக்கிற உல்பாதம் சமயேது தாபங்களையும் இல்லாம பண்ணிடும். பக்தியோடு கூடிட்டு என்னோடு மகாத்மியத்தை படிக்கணும் கேட்கணும். இப்படி செய்யற பக்தர்களோடு எல்லாவித துக்கத்தையும் நான் இல்லாம பண்ணிடுவேன். அவளுக்கு உண்டாகிற எல்லா துரிதங்களையும் போக்கிடுவேன். அவளுக்கு இருக்கிற எல்லா நோயையும் இல்லாம பண்ணிடுவேன். அவளுக்கு உண்டாகிற உபதிரவங்களை மட்டும் இல்லை நான் இல்லாம பண்றது, அதே மாதிரியே அவளுக்கு 3 விதத்தில் இருக்கிற தாபங்களையும் இல்லாம பண்ணிடுவேன். ஆத்தியாத்மிக துக்கங்கள் அவளிலேருந்தே உண்டாகிற ராகத்வேஷங்கள் தொடங்கினது அதை இல்லாம பண்ணிடுவேன். ஆதி பௌதீகங்களா இருக்கிற தோஷங்களை இல்லாம பண்ணிடுவேன். பூத பிரேதாதிகளிலேருந்து உண்டாகிற தோஷங்களை ஆதி தெய்வீகங்களா இருக்கிற தோஷங்களை இல்லாம பண்ணிடுவேன். இடிவெட்டு சுனாமி இப்படி இருக்கிற தோஷங்கள் இப்படி 3 விதம் உத்பாதம். பூர்புவஹா ஸ்வஹா பூர்புவ சொர்லோகங்களிலேருந்து உண்டாகிற 3 வித சங்கடங்களை நான் இல்லாம பண்ணிடுவேன். பூமியிலேருந்து உண்டாகிற சங்கடங்களாக்கும் சுனாமி பூகம்பம் இதெல்லாம், அந்தரிட்சத்திலேருந்து உண்டாகிற சங்கடங்களாக்கும் இடிவெட்டு கோரமான மழை இதெல்லாம், மழை மூட்டமே இல்லாம திடீர்னு கொட்டுற மழை, சொர்லோகத்திலேருந்து உண்டாகிற விஷயங்களாக்கும் அடிக்கடி ஒரு சில நட்சத்திரங்கள் கொள்ளியான் மாதிரி வீசுறது இதெல்லாம். பூர்லோகோயம் ஸ்மிருதோ பூமிரந்தரீட்சம் புவ ஸ்மிருதம் ஸ்வராக்யஸ்ச ததா சொர்கஸ்த்ரைலோக்யம் ததிதம் ஸ்மிருதம். இப்படி இருக்கிற எல்லாவித சங்கடங்களையும் நான் இல்லாம பண்ணிடுவேன். எட்டாவது ஸ்லோகம். யத்ர ஏதத் பட்யதே சம்யக் நித்யம் ஆயதனே மம சதா ந தது விமோச்யாமி சாநித்யம் தத்ர மே ஸ்திதம். யத்ரேதத் பட்யதே சம்யக் நித்யமாயதனே மம சதா ந தத் விமோச்யாமி சாநித்யம் தத்ர மே ஸ்திதம். சதா ந தத்விமோச்யாமி சாநித்யம் தத்ர மே ஸ்திதம். ஏதாவது வீடுகளில் இந்த சரிதத்தை டெய்லியும் வேண்டபடி படிக்கிறா அப்படின்னா அங்க எப்பவும் என்னோட சாநித்தியம் உண்டாகும். எത്ര மம ஆயதனே எங்கேயாக்குமோ ஏதாவது ஒரு வீட்டுல ஏதத் நித்தியம் இந்த தேவி மகாத்மியம் டெய்லி சம்யக் பட்யதே வழி போல பாராயணம் செய்யப்படுறதோ தத் சதான விமோச்யாமி அந்த கிரகத்தை நான் ஒருபோதும் விட்டு போக மாட்டேன். தத்ரா அந்த கிரகத்துல மே சாநித்தியம் என்னோட சாநித்தியம் ஸ்திதம் எப்பவும் இருக்கும். தேவியா இருக்கிற நான் தேவியோடு பிம்பங்களையோ சித்திரங்களையோ வீடுகளில வச்சு பூஜிக்கிறவா. தேவி மகாத்மியத்தை டெய்லி பதசுத்திகளோடு கூடிட்டு அர்த்தங்களை புரிஞ்சுண்டு பக்தியாயிட்டு பாராயணம் செய்யப்படுற வீடுகளில
அதை க்ஷேத்திரமாயிட்டே நினைச்சிட்டு அந்த வீடை விட்டு நான் வெளியில போக மாட்டேன், அங்க எப்பவும் என்னோட சாநித்தியம் இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் தேவி மகாத்மியத்தை സമ്യക്കായിട്ട് പാരായണം ചെയ്യണം. സമ്യക് அப்படின்னா അർത്ഥ അനുസന്ധാനത്തോടു കൂടിയിട്ട് ക്രമമായിട്ട് പാരായണം ചെയ്യണം அப்படின்னு. ആധാരേ സ്ഥാപയിത്വാതു പുസ്തകം വാജയേത്തത് ഹസ്ത സംസ്ഥാപനാദേവി നിഹന്ത്യാർദ്ധഫലം യത് യാവന്ന പൂര്യതേ അധ്യായസ്താവന്ന വിരമേത് പഠൻ അനുക്രമം പഠേ ദേവി ശിരകംഭാദികം ത്യജേത് ഭ്രാമദധ്യായമധ്യേ ചേദ്വിരാമോ ഭവതി പ്രിയേ പുനരധ്യായമാരഭ്യ പഠേത് സർവം മുഹുസ്തദ ഹുനേത് പ്രദീപിദേവഹ്നൗ തിലധാന്യാദിതണ്ഡുലാൻ ധർമ്മകാമാർത്ഥ സംസിദ്ധ്യൈ മോക്ഷാർത്ഥി പായസം ഹുനേത്. புஸ்தகத்தை ஒரு பீடத்துல வச்சுண்டு பாராயணம் பண்ணணும். கையில வச்சுண்டு பாராயணம் பண்ணினா பகுதி பலன்தான் கிடைக்கும். பாராயணம் செய்யறத ஓரோ அத்தியாயமும் நடுவுல நிப்பாட்டாம முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தலைய ஆட்டாதக்கி பாராயணம் செய்யணும். ஏதாவது ஒரு காரணத்தால அத்தியாயத்தை நடுவுல நிப்பாட்ட வேண்டி வந்தானாக்கா முதல்லேந்து மறுபடியும் ஆரம்பிச்சு பாராயணம் பண்ணணும். உஜ்வலிக்கிற அக்னியில எள்ளு தானியம் இப்படி இருக்கிற விஷயங்களை தர்மார்த்த காம சித்திக்காயிட்டு பாயசத்தை மோட்ச சித்திக்காயிட்டு ஹோமிச்சு யதாக்கிரமம் ஹோமம் பண்ணணும். இப்படின்னு எல்லாமாக்கும் வாராகி தந்திரத்துல இந்த சம்யக் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அர்த்த அனுசந்தானத்தோடு கூடிட்டு எப்படி சொல்லியிருக்கோ அப்படி கிரமமாயிட்டு ப்ரொசீஜராயிட்டு செய்யண்ட பாராயண விதி. அப்படி அந்த பாராயணத்தை செஞ்சானா அதுக்கான பலன் உறுதி. அப்படி இருக்கிற வீடுகளை விட்டுட்டு நான் வெளியில போக மாட்டேன் அப்படின்னு தேவி சொல்றா.